பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம். யசிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கலா தயோகோ சம்ஸ்மரணாதே பும்சாம் சர்வதோ ஜெயமங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டம். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. பகவானுடைய வைகுண்ட தரிசனம் நாம் பண்ணிருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம சுகிருதத்தினால கிடைக்கிறது. எல்லாமே பகவானுடைய அனுகிரகம் தான். எத்தனையோ பிறவிகள், அதுல ஒரு மத்தியமான பிறவி மனுஷ ஜென்மா கொடுக்கிறார். இந்த மனுஷ ஜென்மாங்கிறதே ரொம்ப துர்லபம். இந்த மனுஷ ஜென்மாவை அடைஞ்ச பிற்பாடு பகவத் சரணத்தை அடையணும் அப்படிங்கிறது மனுஷ ஜென்மாவினுடைய ஸ்பூர்த்தி சம்பூர்ணமா இருக்கணும். திருப்பி மனுஷனா பிறந்த பிற்பாடு வேற ஏதாவது ஒரு ஜீவராசியா பிறந்துடக்கூடாது. நாம புல்லா இருந்தாலும் புழுவா இருந்தாலும் எல்லாத்தையும் ஜெகன்மாதா ரட்சிக்கிறாள். ஆனாலும் கூட மனுஷனா பிறந்த பிற்பாடு சத்விஷயங்கள்ல ஈடுபட்டு தர்ம காரியங்களை பண்ணிட்டு அந்த தர்மம் பண்றதுனால மனசுல ஒரு விகல்பம் இல்லாத அந்த நிலை ஏற்பட்டு பகவானையே நினைச்சென்றிருந்து பகவானாவே மாறிடும். பூர்வ ஜென்மாவோட எல்லாமே சம்பந்தமாறுது. பூர்வ ஜென்மா மட்டும் கிடையாது, எந்த பிறவியில எதை பண்ணினமோ அது இந்த பிறவியில நமக்கு கை கொடுக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, மற்றதா இருந்தாலும் சரி, அதுதான் அதுக்கு வழி. அப்படி அந்த பூர்வ ஜென்மாவனால நமக்கு ஏற்படக்கூடிய விஷயத்த ராமாயணத்துல ரொம்ப முக்கியமான உத்தர வச்சுட்டு நம்ம நினைச்சோம்னா ஆச்சரியமா இருக்கும். அவரை நினைச்சாலே மந்த புத்தி போயிடுமா, சோம்பேறித்தனம் போயிடுமா. அப்படி ஒருத்தரா அவர்தான் சுமந்திரன் அப்படிங்கிற மகாமந்திரி. ராமாயணத்துல எத்தனையோ சின்ன சின்ன மனுஷால பெருசா காமிக்கல, அப்படியே காமிச்சுட்டு விட்டுட்டார். அவளை தேடி போய் பார்த்தோம்னா அவளுடைய நுட்பமும் அவளுடைய ஞானமும் அவளுடைய பக்தியும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அயோத்தியாபுரியில தசரத மகாராஜாவுக்கு ரொம்ப அத்தியந்த மகாமந்திரி ரதசாரதி சுமந்திரன். சுமந்திரன் ராமாவதாரத்துக்கு காரணமா இருந்தவன். அயோத்தியாபுரியில இருந்து தசரத மகாராஜாவை திவ்யமான ரத்தத்தை ரிஷிருங்கர் எங்க இருக்காரோ அங்க தேடி போய் பார்க்க அழைச்சிட்டு போனான். பிற்பாடு பகவானுக்கு விவாகம் நடக்கக்கூடிய இடத்திற்கு தசரத மகாராஜாவை அழைச்சிட்டு போறான். அதற்கு பிற்பாடு தினம்தோறும் ராஜ்யசபைக்கு பகவான் ஸ்ரீ ராமன் வரத்தே ராமனை தன்னுடைய கரங்கள்ல தாங்கி உட்கார வச்சு அந்த ரதத்துல அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்து அழகு பார்த்தான். அப்படி அயோத்தி சேவை, அயோத்தியில மகாராஜா சேவை, அதுல ராம சேவை. இந்த சுமந்திரன் தான் கைகேயி கேட்ட வரத்தினால 14 வருஷ காலம் வனவாசம் இருக்கிறதுக்காக ராமனை கொண்டு போய் அயோத்தியில இருந்து கங்கை கரைக்கினுடைய சமீபத்துல விட்டவன். இதனால் வரைக்கும் சந்தோஷப்பட்ட சுமந்திரன் அன்னைக்கு பட்ட வேதனை இருக்கே சொல்லி மாளாது. இவ்வளவு பெரிய ஒரு பாவச் செயலை நம்ம செய்யறோமே, ராவணனை கொண்டு போய் காட்டுல விடுறோமே அப்படின்னு கதறிண்டு கொண்டு போய் விட்டான். கதறல்னா அப்படி ஒரு கதறல் விட்டுட்டு கீழே புரண்டு புரண்டு அடறானா, இதை பண்ணிட்டேனே இதை பண்ணிட்டேனே.
அப்படின்னு வெறும் கையோட ரதத்தோட ராத்திரியோட ராத்திரியா. ஏன்னா ராமர் எங்கேருந்து கிளம்புறார் அயோத்தியில இருந்து உடனே அங்க இருக்கக்கூடிய பல பரிஜனங்கள் எல்லாரும் கிளம்பினாலா, ராமன் எங்க இருக்காரோ அதுதான் எங்களுக்கு அயோத்தி. சுமந்திரன் திருப்பி ராத்திரியோட ராத்திரியா அந்த ரதத்தை திரும்பறதே ராமருடைய சரணத்துல விழுந்து நாம் போய்தான் ஆகணுமான்னு உடனே ராமபிரான் இட்ட கட்டளை, அது ராஜ தர்மம்னு சிறமேற்கொண்டு அந்த இடத்துல இருந்து அயோத்திக்கு வரான். அயோத்திக்கு வந்து குற்றுயிராக கீழே கிடக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தியினுடைய சமீபத்துல வந்திருந்து கண்கள்ல பார்த்து கண்கள்ல கதறி, இப்படி ஒரு கொடுமையான செயலை நாம பண்ற மாதிரி ஆயிட்டோமேன்னு அன்னில இருந்து அயோத்தி வாசம் பண்ணலையா. அயோத்திக்கு வெளியில இருந்துட்டு கோமூத்திரத்தினால ஸ்நானம் பண்ணிட்டு இதுக்கு வேற வழி கிடையாதான்னு அந்த கோமூத்திரத்தினால பண்ணப்பட்ட பக்ஷணங்களை சாப்பிட்டுண்டு கோஷ்டத்திலேயே வசிச்சுண்டு சதாசர்வ காலமும் ராம ஜபத்தை பண்ணிட்டு இருக்கார். சதாசர்வ காலமும் இதான் ஜபம். நல்ல விஷயங்கள் மனசுல எப்ப பார்த்தாலும் நினைக்க மாட்டோம், கொஞ்சம் நினைப்ப விட்டுடுவோம். நல்லதல்லாத விஷயங்கள் மனசு வேண்டான்னா கூட திரும்ப திரும்ப கேட்கும். அது மாதிரி பகவானை கொண்டு போய் விட்டுட்டனே, பகவானை கொண்டு போய் விட்டுட்டனேன்னு ஒரு பெரிய கவலை. 14 வருட ஆண்டு காலம் முடிச்ச பிற்பாடு நாம தான் ராமனை அழைச்சிட்டு வரணும், நாம தான் ராமனை அழைச்சிட்டு வரணும். 14 வருஷம் ஆச்சு. ராவணனை ஜெயிச்ச உள்ள பிரவேசம் பண்ண போற அதே ரதம், அதே குதிரை, அதே சுமந்திரன் போய் நிற்கிறது. ராமபிரான் வந்த உடனே ராமபிரானுடைய சரணத்துல விழுந்து ராமலக்ஷ்மணால ரதத்துல ஏத்திண்டு அந்த ரதத்தை பரதன் ஏறி உட்காந்து சாரத்தியம் பண்ணிட்டான். அப்படி ஓரமா நின்றுட்டு இருக்கார், கண்கள்ல தண்ணீர் வருது. 14 வருஷம் நாம தபஸ் பண்ணோம், பிரயோஜனம் இல்லாம எடுத்துப்பா. ராவணனை நினைச்சு உருகி தபஸ் பண்ணது இதற்கு ஒரு நிவர்த்தி இல்லாம போயிடுத்து, இதற்கு வழி இல்லாமல் போயிடுத்து அப்படின்னு ஒரு ஓரமா நின்றுட்டு கண்கள்ல தண்ணீர் விட்டு இருக்கார். ராமபிரானுக்கு அடுத்தவா மனசுல என்ன நினைக்கிறாளோ தெரியும். கையை தட்டி கிட்ட கூப்பிட்டாராம், கவலைப்படாத, நீ என்ன நினைக்கிறையோ அது இந்த ஜென்மால இல்லைன்னு நினைச்சுட்ட. பரதன் ஏறிவிட்டா, அவனை இறங்க சொல்ல முடியாது. உன்ன மாதிரி அவனும் 14 வருஷ காலம் தபஸ் பண்ணியிருக்கான். அவனுடைய தபஸ் பெருசு, அதை விட பெருசு உன்னோடது. ஆனாலும் உனக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் காத்துன்னு இருக்கு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினார். அப்படி ராமபிரான் அனுகிரகம் பண்ணின அந்த சுமந்திரன் தான் அடுத்த ஜென்மாவில அக்ரூரராக அவதாரம் பண்றார். அக்ரூரர் எப்படி பக்தி அப்படின்னா, மதுரால இருந்துட்டு இருக்க, மதுரால இருந்துட்டு இருந்தாலும் தன்னுடைய ஆத்துல பூஜையில எப்படி பூர்வ ஜென்மாவில் அந்த வாசனை இருந்ததோ அந்த வாசனையினுடைய ரூபமா பகவான் கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்க. கிருஷ்ணனை விட்டா நமக்கு வேற கதி இல்லை, கிருஷ்ணனை பூஜை பண்ணணும், கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனை ஆலிங்கனம் பண்ணணும், இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்க. அதனாலேயே கம்சன் யார போய் பிருந்தாவனத்துல இருந்து கோகுலத்துல இருந்து அழைச்சிட்டு வர முடியும், யார் அனுப்பலாம்? கண்ணனை குவலஜா பீடம் என்கின்ற யானையின் மூலமாக அழிப்பதற்கு யாரை அனுப்பலான்னு ஒரு பிளான் பண்ணி இவரை கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டாராம். இவர் போய் சேர்ற நந்தகோபருடைய கிரகத்துல என்ன காரியார்த்தமா வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அவெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாலாம். கண்ணனை அழைச்சிட்டு போறியா, எங்கள் கண்ணனை அழைச்சிட்டு போறியான்னு. ராத்திரியில பகவான் கண்ணன் தன்னுடைய சகோதரனான பலபத்ரனோட வந்து பார்க்கறது எதற்காக வந்திருக்கேங்கிற விஷயத்தை முழுசா சொன்னாராம். உன்னுடைய மாமா பண்ணக்கூடிய ஆட்சி தர்மத்துக்கு விரோதமா இருக்கு, ஆனாலும் கூட அவன் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம், உன்னுடைய தரிசனத்தினால இதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னார். ராப்பூரா உட்காந்து பேசிட்டு இருக்கா. மறுநாள் காலையில பொழுது பிடிக்கிறது, ரதத்துல ஏறா. எப்படி அயோத்தியில உள்ள பரிஜனங்கள் எல்லாம் பின்னாடி ஓடி வந்தாலோ அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாம் தன்னுடைய காரியத்தை விட்டுட்டு இந்த ரதத்துக்கு முன்னாடியே ஓடி வராள்.
ஒரு அக்ரூர் குரூரமான எண்ணம் இருக்காதுன்னு நினைச்சோம். எங்கள் கண்ணனை எங்களிடத்திலே இருந்து பிரிச்சு அழிச்சுட்டு போறாரேன்னு அத்தனை பேரும் ஓடி வரார். எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னார். நான் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருப்பேனாராம் பகவான். யமுனா நதி தீரம் வந்துட்டு இறங்கினா. இவன் இறங்கின பிற்பாடு இறங்கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமனும் ஸ்நானம் பண்ணினா, அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு ரதத்துல ஏறினா. அவள்கிட்ட உத்தரவு கேட்டுண்டா. அக்ரூரர் இறங்கி ஸ்நானம் பண்ணார், கழுத்தல ஜலத்துல நின்றார், சந்தியாவந்தனம் பண்ணினார். இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார், அந்த ரதத்துல 2 பேரையும் காணுமா. அழகான ஒரு மரச்சாயை, மர நிழல், அதுக்கு கீழே ரதம் நின்று இருந்தது. அந்த ரதத்துல இவ 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருந்தா. சுருள் சுருள் கேசங்கள், அழகான புல்லாங்குழல், பரத்த திருநயனங்கள், கொவ்வை பழம் போன்று இருக்கக்கூடிய உதடு, நீலமேக சாமலனாக இருக்கக்கூடிய அந்த காட்சி இப்படி எல்லாம் பார்த்து அங்க காணுமேன்னு இந்த பக்கம் திரும்புற. அந்த யமுனா நதி தீரத்துல பகவான் அக்ரூரருக்கு திவ்ய தாமமான வைகுந்த தரிசனத்தை கொடுத்தாராம். 1000 பணாபணங்களோட கூடியதாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மேல தேவாதி தேவர்கள் எல்லாம் பூஜை பண்ண, சரணத்துல சூரியன் இருக்க, நயனத்துல சந்திரன் இருக்க, மார்பில மகாலட்சுமி அமர்ந்திருக்க, பிரம்மா பூஜை பண்ண, தேவாதி தேவர்கள் எல்லாம் தீர நிற்க, வைகுண்டமா காட்சி கொடுத்ததாம். ஆச்சரியப்பட்டார், தலைக்கு மேல கை கூப்பிண்டார். இப்படி ஒரு காட்சி உண்டா பகவானே, கண்ணா ஹிருதய கமல வாசான்னார். கண்ணை மூடி கண்ணை திறந்தார், க்ஷணகால தரிசனம். திரும்பி பார்த்தா ரதத்துல 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. கனவு மாதிரி இது ஆயிடுதான். காரணம் என்னன்னாலா, எப்படி இது கிடைச்சது அப்படின்னாலாம், சுமந்திரனா இருக்கிறதே 14 வருஷ காலம் பகவான் ராமனை அவனுடைய மூல பிரகிருதி ரூபத்தை காண வேண்டும் என்கின்ற ஆவலால் ரதசாரத்தியம் பண்ணினால் கிடைக்கக்கூடிய இந்த பாவமெல்லாம் நிவர்த்தியாய புண்ணியபலன் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அது உனக்கு அனுகிரகமாக்கி தரப்பட்டது அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணி தந்தார் அல்லவா. இது மாதிரி பகவானுடைய அனுகிரகம், பூர்வ ஜென்மாவனுடைய சுகிருதம் மனுஷ ஜென்மால பகவான் கனவுலிதாவது காட்சி கொடுப்பான். அவனுடைய நினைவை தவிர வேறொன்றும் இல்லாதவருக்கு அருள் புரிவான் கண்ணன். அதுதான் தர்மம், அதுதான் வழி, அதுதான் நினைவு, அதுதான் அருள். எல்லாமே பூர்வ ஜென்மாவனுடைய சுகிருதத்தினால் அமைகிறது. அத்தனையும் கண்ணனின் அனுகிரகம், ராமனின் திவ்ய அனுகிரகம். ராமகிருஷ்ணாலை போற்றுவோம், அருள் பெறுவோம், ஆனந்தமடைவோம். ஓம் நம சிவாய்.